சந்தித்திருக்கிறோம். இது ஆரம்பம் நிகழ்ச்சி. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், இன்று இயேசுபாலன் பிறந்த தினம். அன்பு என்றது அந்த மதத்திற்கும் அவருக்கும் உரித்தானது ஒன்றாக மாறி இருக்கிறது. அந்த அன்பில் உணவு என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவுக்கு ஸ்பைசஸ் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எங்களுடைய நாட்டினுடைய தரத்தில் தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இங்க நாங்க இப்ப பேச போற நிறுவனம் சார்ந்த செயற்பாடுகள் காணப்படுகிறது. வாழ்க வளமுடன், வளமான வாழ்க்கைக்கு இவர்களுடைய சேவை தேவைப்படுகிறது. அதற்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இன்று அனுசரணையோடு இணைந்திருக்கிறார்கள் அக்ரோ மல்டி கல்டிவேஷன் மற்றும் டியோ டிஜிட்டல் லங்கா குழுமம், குளோபல் லங்கா நிறுவனம் இணைந்திருக்கிறார்கள். அதில் எங்களோடு இணைந்திருக்கிறார் தலைமை இயக்க அதிகாரி ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்கள். வணக்கம். முதலில் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுடைய நிறுவனம் சார்பாக எங்களுடைய நேயர்களுக்கு, உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய இந்த பொருட்கள் பற்றியும் ஏற்றுமதி பற்றியும் விவசாயம் பற்றியும் பேசுவோம். முதலில் நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறேன். அக்ரோ மல்டி கல்டிவேஷன் மற்றும் டியோ குளோபல் லங்கா குழுமம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். இது குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அப்போ அக்ரோ மல்டி கல்டிவேஷன் முதன்மையான கம்பெனி, டியோ குளோபல் லங்கா என்பது அதனுடைய இரண்டாம் தர கம்பெனி. அதனை தவிர மேலும் பல துறைகள் இருக்கு, அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். இப்போது இங்கே கலையத்திலே மோடு இணைந்திருப்பவர், இங்கே உதவிகளுக்கு வந்திருப்பவர் அக்ரோ மல்டி கல்டிவேஷன் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பு செயலாளராக இருக்கின்ற ஆயிஷாவும் இருக்கின்றார் இங்கே. சரி, நான் முதலில் நேர்களுக்கு, அன்பர்கள், ஆதரவாளர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அக்ரோ மல்டி கல்டிவேஷன் டியோ குளோபல் லங்கா குழுமத்தின் சார்பிலே நமது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நிறுவனத்தின் தலைவர் திரு டிலோன் மாஸ் ஜோசப் அவர்களும் ஒரு விசேட வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக கூட அது வெளிவந்திருக்கும். இதோ காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் தினமானது உவகை பூத்த ஒரு தினமாக அமைய வேண்டும் என்றும், இயேசுபிரான் பிறந்த இந்த தினத்திலே உங்கள் மனதிலே அமைதி, சமாதானம், சுவிச்சம் மலர வேண்டும் என்றும் அவர் வாழ்த்துகிறார். மனதிலே அமைதி இருந்தால் தான் வீட்டில் அமைதி இருக்கும், வீட்டில் அமைதி இருந்தால் தான் சுற்றுப்புறத்திலே அமைதி இருக்கும் என்பது நமது கொள்கை, நமது எண்ணப்பாடு. எனவே அதற்கிணங்க இந்த வாழ்த்து செய்தியை திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்களும், அதே போன்று பணிப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ்டின் பெஞ்சமின் அவர்களும் இணைந்து இந்த வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கின்றார்கள். இதிலே தமிழ், சிங்களம், ஆங்கில மொழியிலே அந்த வாழ்த்து செய்தி இருப்பதனால் எல்லா மொழி பேசுகின்ற சமூகமும் உம்மோடு இணைந்திருக்கின்றன என்பதைத்தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன். சிறப்பு. உண்மையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு எல்லா மதங்களும் என்ன சொல்றது, ஒன்றிணைந்தே செயல்படுவார்கள். அவர்களுடைய உணர்வுக்கும் உணவுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியத்துக்கும் கூடவே அம்சி. நாங்கள் இன்னொரு விடயத்தை அதை சேர்த்து விடுகிறோம். இப்ப இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இந்த முறை நாங்கள் மிகவும் எளிமையாக வறுமையில் வாடுகின்ற இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றோம். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொதிகள் வழங்கியிருக்கிறோம், வீட்டு உபகரணங்கள் வழங்கியிருக்கிறோம். அதற்கான காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக திருகோணமலையிலே எமது நிறுவனத்தின் பொது முகாமையாளர் திரு எஸ் பிரதீபன் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் பல உணவுப் பொருட்களையும் வீட்டு உபகரணங்கள் அவற்றை நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கோம். இது அனுராதபுரம் மாவட்டத்திலே இடம்பெற்ற ஒரு வெள்ள நிவாரண உதவி வழங்கல் பகுதி. அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. அதாவது முகாம்களிலே தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு இது நாங்கள் அங்கே சென்று நாங்கள் அவர்களை இடத்துக்கே சென்று அந்த உணவுப் பொதிகளை வழங்கினோம். அது இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற ஒரு விடயம். அதனை தாண்டி பொது முகாமையாளர் திரு எஸ் பிரதீபன் அவர்கள் இன்றைய தினம் வந்திருக்க வேண்டும். அவருக்கு அந்த வாகனத்தில் ஏற்பட்ட போக்குவரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவருக்கு திருகோணமலையிலிருந்து வர முடியவில்லை. திருகோணமலையிலேயே ஒரு நிவாரணம், அதாவது வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்ட ஒரு விடயம் அங்கே இடம்பெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டு உபகரணங்கள், ஏனைய உபகரணங்கள் வழங்கப்பட்ட ஒரு விடயம். அதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். சிறப்பு. இப்பொழுது நீங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய குழுமம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீம், ஒரு குழுமமாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய நிறுவனம் தொடர்பான அடிப்படை
சேவைகள் அல்லது அடிப்படை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பான சில பொருட்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த சேவைகள் பற்றி சொல்லுங்க. ஏன்னா இந்த ஸ்பைசஸ் எங்களுடைய சொந்த இலங்கைக்கு உரித்தானதாக இருக்கிறது. ஆனால் இதில் உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு பல நிறுவனங்கள் இருந்தாலும் உங்களுக்கான தனித்துவம் என்றது ஒன்று இருக்கும். வாடிக்கையாளர்களை உங்கள் வசம் வைத்திருப்பதற்கு சில சலுகைகளையோ சேவைகளையோ செயற்திட்டத்தையோ செய்வீர்கள். உங்களுடைய நிறுவனம் பற்றிய அடிப்படை தன்மை மற்றும் இந்த செயற்திட்டம் பற்றி சொல்லுங்க. இப்பொழுது நீங்கள் இந்த வசந்தன் டிவியே எடுத்துக்கொள்ளலாம். இதிலே எனக்கு கூடுதலான அனுபவம் இருக்கிறது. இந்த வசந்தன் டிவியின் ஆரம்பம் முதல் நான் இங்க இருக்கின்றேன். இங்க இருக்கின்றவர் அனைவரும் தெரியும். இங்கே தொழில்நுட்பத்திலே இருக்கின்றவர்கள் கூட அங்கே மறுபுறத்தில் உங்களுடைய சக அறிவிப்பாளராக இருந்த பிரசன்னா முதற்கொண்டு அங்கே மறுபுறத்தில் இருக்கிற ஜெயகாந்தன் முதற்கொண்டு அனைவரையும் எனக்கு நன்றா தெரியும். ஆனால் வசந்தன் டிவி தொலைக்காட்சி நேர்களை கவர்வதற்கு இங்கே பாருங்கள், இன்றைய கிறிஸ்துமஸ் தினத்திலே கிறிஸ்துமஸ் மரம் இவை எல்லாம் அழகாக அலங்கரிக்கப்பட்டது. இந்த அலங்கரிப்பு தான் எம்முடைய நிறுவனத்தினம் மிக முக்கிய கருப்பொருள். எந்த பொருளையும் அலங்கரிக்கும் பொழுது, அழகாக அலங்கரிக்கும் போது அதனுடைய பெறுமதி கூடுகிறது. பெறுமதி கூடும் பொழுது மக்களை போய் சேருகின்ற அளவு கூடுகிறது. அதனால் விற்பனை அதிகரிக்கிறது. இதுதான் உண்மை. இன்று ஸ்பைசஸ் என்று சொல்லும் பொழுது இலங்கையை அவர்கள் வர்ணிப்பது உலக நாடுகள் கிங் ஆஃப் ஸ்பைசஸ் என்று. அதாவது ஸ்பைசஸுக்கே அரசன். இந்த ஸ்பைசஸுக்கான தமிழாக்கம் பற்றி சொல்லிக் கொண்டு போகும் பொழுது பலருக்கு பல குழப்பங்கள். ஆனால் எம்மிடம் அந்த குழப்பம் இருக்கவில்லை. நாங்கள் சரியான தமிழ் மொழி பெயர்ப்பை செய்தோம். உணவு உப தயாரிப்பு சுவையூட்டி. அப்ப சுவையூட்டியாக இருந்தாலும் சுவையூட்டி என்ற ஒரு சொல்லோடு நாங்கள் வரையறுத்தால் அதனுடைய பெறுமதி குறைந்துவிடும். உணவு உப தயாரிப்பு சுவையூட்டி என்று சொல்லும்போது அதில் போஷாக்கும் இருக்கிறது. கர்வாவை எடுத்துக்கொண்டால் அது போஷாக்கு இருக்கிறது. அந்த கர்வா பட்டையில் நாங்கள் நினைக்கிறேன் சில நீரிழிவு உட்பட பல நோய்களுக்கு அது நிவாரணமாகத்தான் இருக்கு. கர்வா எண்ணெயில் பல ஔஷத குணங்கள் இருக்கின்றன. எனவே இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. துபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறது. துபாயில் எமது நிறுவனத்துக்கு சொந்தமான வேஹவுஸ் களஞ்சிய சாலை இருக்கிறது, கிளையும் இருக்கிறது. அங்கே இந்த கர்வா மாத்தளையில் மாத்தளை, திருகோணமலை, அனுராதபுரம் போன்ற இடங்களிலே நமக்கு கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிறது. மாத்தளையில் மட்டும் கிட்டத்தட்ட 35 ஏக்கர். பல தோட்டங்கள், கர்வா தோட்டங்கள், அதே போன்று மிளகு, ஏலத்தோட்டங்கள் இவையெல்லாம் இருக்கு. இப்ப இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற கர்வா எமது கொழும்பு பிரதான காரியாலயம் பம்பலப்பிட்டியில் இருக்கு. அதற்கு கொழும்பில் இருக்கின்ற வேஹவுஸ், கலனியில் இருக்கின்ற வேஹவுஸ், நமக்கு இருக்கிற வேஹவுஸ் களஞ்சிய சாலையிலே கொண்டு வந்து களஞ்சியப்படுத்தப்படும். அங்குதான் இந்த பேக்கேஜிங், இதை பொதுயிடுதல் என்பது ஒரு அலங்கரிப்பு சொல். இந்த அலங்கரிப்புக்கு கவராத எவரும் இல்லை என்று சொல்லலாம். இவைதான் இந்த கண்காட்சிக்கு, வெளிநாடுகளுக்கு இந்த கண்காட்சிக்கு எடுத்து செல்லப்படுகின்ற பொருட்கள். இப்ப நாங்க இதை எடுத்துக்கொண்டா இது டியோ ஸ்பைசஸ். இதனுடைய பிராண்ட் டியோ ஸ்பைசஸ் என்ற பெயர்ல தான் போகிறோம். டியோ ஸ்பைசஸ். இந்த டியோ ஸ்பைசஸ் கிட்டத்தட்ட உலக நாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாடுகள் மத்தியிலே மிகவும் பிரபலியமான ஒரு பிராண்டா மாறிக்கொண்டு வருது. அப்ப இது டியோ ஏன் வருகிறது என்றால், இந்த டியோசோல் ஏன் வருகிறது என்றால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், அக்ரோ மல்டி கல்டிவேஷன் டியோ குளோபல் அங்கல். அந்த டியோ குளோபல் அங்கல்ல இருக்க டியோ தான் இங்க டியோவாக வருகிறது. டியோ என்பது குளிரூட்டி. அப்ப இங்க இதுல பாருங்க, கருவாப்பட்டை அலங்கரிக்கப்பட்ட விதங்களை பாருங்க. இப்ப இந்த பொருள் எடுத்தால் இந்த அலங்கரிப்பு நம்முடைய அலங்கரிப்பு தான். இதுல டியோ ஸ்பைசஸ் என்று போடப்பட்டிருக்கு. இது நம்முடைய அலங்கரிப்பு. இதிலே எல்லா வகையான ஸ்பைசஸும் இருக்கிறது. இதுல கிராம்பு இருக்கிறது, வெள்ளை மிளகு இருக்கிறது, பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருக்கு. அதே போன்று நமக்கு கருவா இருக்கிறது. கருவாயில பல வகைகள் இருக்கு. அல்பா இருக்கு, C5 இருக்கு, C2 இருக்கு, பல வகைகள் இருக்கின்றன. இவை எல்லாம் இந்த பேக்கேஜிங்கில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையாக நாங்கள் பார்த்தால் பாருங்கள், இது மிக முக்கியமான ஒரு அழகான அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொதியிடல் என்றே சொல்ல வேண்டும். ஒரு கூடுதலான விஷயம், இதை வாங்கி எடுத்து தனியா வைக்கணும்ன்றது இல்ல, இதுலயே வச்சு பாவிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தயார்படுத்தி இருக்கீங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இத கண்காட்சியில நாங்கள் இதை கண்காட்சியில கொண்டு போய் வச்ச உடனே இதை வச்சு நாங்க கொண்டு போறது என்னத்துக்கு? இப்ப அண்மையில 4 நாடுகளுக்கு சென்றாங்க. இந்தியா, துபாய், ஓமான், ஈஜிப்ட்ன்றது ஆப்பிரிக்க நாடுகள் உண்டு. அங்க போன உடனே இதை வைக்கிறதுக்கு காரணம், இதை எடுத்து அவையில் ஆர்டர் பண்ணணும். இதை பார்த்து ஆர்டர் பண்ணுவீங்க. விசிட்டிங் கார்டுகளை போட்டு அவையில் பல்கா ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனா என்ன நடந்தது? பல்கா ஆர்டர் பண்றது மட்டும் இல்ல, இது இருக்கல சாம்பிள் இதுல எடுத்துக்கொண்டு போறோம். இதை எடுக்கிறதுக்கு நாங்க இதுக்கு தான், அதனாலதான் நாங்க இதுக்கு விலையிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொதியில விலையும் $100. $100 நிறைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த இதை எடுத்துக்கொண்டு ஓடுறது. நாங்க என்ன செய்யறது?
முதல் நாள் கண்காட்சியில கொடுக்கறேன். என்ன செய்யறோம்டா 3 நாள் இருந்த கண்காட்சி 3ஆம் நாள் கடைசி நேரத்தில் தான் இந்த சாப்பிட கொடுப்போம். அது வரைக்கும் நாங்க வச்சிருப்போம். என்ன காலில் விழுந்து கும்பிடா குறையா நாங்க சொல்லுவோம், இது எடுத்துட்டு போவாதீங்க இப்போதைக்கு வைங்க, என்னடா எங்களுக்கு தேவை இது காட்டுறதுக்கு மட்டும் எங்களுக்கு. அப்ப அவையில் ஆர்டர் பண்ணுவோம். சிறப்பான விஷயம். ஏனென்றால் எங்களுடைய நாட்டினுடைய தரத்தை கொண்டு போறது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக அதை சிந்தித்து நீண்ட கால பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் இதை கொண்டு போய் இன்னொரு 4 பாக்ஸ் வாங்கி அதுல போட்டு அப்படி அண்டு இல்லாம நேரடியாக நீங்க சாப்பாட்டு மேசையில் வைக்கக்கூடிய அளவுல ஒரு 4 கிளாஸ் வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய சமையலறையை மிக அழகாக நேர்த்தியாக வைத்திருக்கிறதுக்கு இந்த மாதிரியான உபகரணத்தோடு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை எனக்கும் பிடித்துக் கொண்டிருக்கிறது. மட்டும் இல்ல, பிரபல ஹோட்டல்கள் அறையும் நன்றாக அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் இது. சிறப்பு. இப்போ நீங்க ஆரம்பத்துல 2 சொன்னீங்க, பிரதான நிறுவனம், துணை நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப விவசாயம் ஏற்றுமதி என்ற ஒரு விடயத்தை இப்போது நாங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் உற்பத்தி செய்வது, அதுக்கு பிறகு ஏற்றுமதி செய்வது, அதோடு தான் உங்களுடைய மட்டுப்படுத்தல் இருக்கிறதா, இல்ல வேறு ஏதாவது துணை நிறுவனங்கள் இருக்கிறதா இந்த நிறுவனத்தோடு பற்றி சொல்லலாம்? இப்ப நீங்கள் இந்த முயற்சியில் காண்கின்ற பொருட்கள் வந்து விவசாய உற்பத்தியோடு சம்பந்தம். அதை தாண்டி எங்களுக்கு இன்னும் இருக்கு விவசாய உற்பத்தி. டிஜேசி மாங்காய் அது அனுராதபுரத்தில் இருக்கு, மற்றது மரவள்ளி இருக்குது திருகோணமலையில். அப்ப இது இந்த விவசாய உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டது. சரி, இதை தாண்டி 5A இன்ஜினியரிங் சொல்லப்படுகின்ற அது ஒரு உப நிறுவனம். இந்த டியோ குளோபல் லங்கா அக்ரோ மல்டி கல்டிவேஷன் குழுமத்தின் உப அது வந்து ஃபயர் போத்தல்கள், தீ தவிர்ப்பு சேவைகளை முன்னெடுத்து செல்ற முன்னணி நிறுவனமாக 5A இன்ஜினியரிங் காணப்படும். அப்ப அதுல இப்ப நாங்கள் ஃபயர் போத்தல் சொல்லிக்கல CO2 இருக்குது, ஃபார்ம் இருக்குது, இந்த நுரமாறி வர்ற ஃபார்ம், வாட்டர் இருக்குது, மண் இருக்குது. இப்ப 3-4 போத்தல் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நீங்க இந்த கலையத்துக்கு வெளியில போய் பாத்தீங்கன்னா இருக்கும் கிட்டத்தட்ட நான் CO2 இருக்கும், CO2 போத்தல் ஒன்று இருக்கும். CO2 போத்தல் தான் இந்த கரண்ட் ஷார்ட் கட் எல்லாம் வரைக்கும் CO2 ஆல தான் அதை நிப்பாட்டு. ரைட். அப்ப இந்த போத்தல்களை நிரப்பி தர்றது, மற்ற ஒரு நிறுவனத்துக்கு இந்த இடத்துல அந்த தீ தவிர்ப்பு சேவைகளை வைக்க வேணும், அந்த உபகரணங்களை வைக்க வேணும், அதெல்லாம் செய்யற வேலைகள் அந்த 5A இன்ஜினியரிங் நடக்குது. அது மிகவும் தரமான மற்றும் கைக்கு அடக்கமான செலவோடு இலகுவாக, அது ஒரு ஆபத்தான நேரத்தில் பயன்படுத்தக்கூடியது. ஆகவே அது சரியான இடத்தில் இருக்க வேண்டும், எல்லோரும் அக்சஸ் பண்ண, அதாவது எடுக்கக்கூடிய வகையில். நீங்க சொன்னது உண்மையான விஷயம். அதை தேர்ந்தெடுத்து சரியா செய்யணும். இங்க ஆபத்து இருக்கும் போது இன்னொரு இடத்துல கொண்டு போய் தெரியாமல் வைத்திருப்பார்கள் சில பேர், என்ன வெளியில இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லாம நேர்த்தியாக உங்களுடைய துணையோடு, உங்களுடைய துணை நிறுவனத்தின் துணையோடு நீண்ட காலம் இருக்கிற ஒரு நிறுவனம், அது இந்த குரூப் ஆஃப் கம்பெனியில ஒரு பகுதி. அடுத்து டியோ காஸ்மெட்டிக்ஸ், அது நாங்கள் இனி வரும் காலங்களில் நமக்கு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி வாய்ப்பு இருந்தால் அந்த நேரம் நாங்கள் அதை காட்டுவோம். அது முக அழகு கலைக்கு உரித்தான உபகரணங்கள். அது இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டு அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நான் சொன்ன நாடுகள், இப்போ துபாயில் எங்களுக்கு கிளை இருக்குது, சீனாவிலே இருக்குது, துபாய் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. வெகு விரைவில் வியட்நாமிலும் ஒரு கிளை நிறுவனம் ஆரம்பம். சரி, டியோ காஸ்மெட்டிக், அது எல்லாம் டியோவோட ஆரம்பம். டியோ ஏன்றது குளிரூட்டி. இப்போ நீங்கள் பிரபல குளிரூட்டிகள் எல்லாம் இங்க பொருத்தப்பட்டிருக்க கண்டிருக்கீங்க. இது டியோ வந்து ஏனைய குளிரூட்டிகளை விட குறைஞ்ச விலையில எங்களுக்கு நல்ல தரமான சேவையை தரக்கூடிய ஒரு குளிரூட்டி அமைப்போது அந்த இது இப்பொழுது சந்தைக்கு விடப்பட்டிருக்கு. அடுத்து டியோ பைட்ஸ், அதாவது நொறுக்கு தீனி, நல்ல தமிழ்ல சொன்ன நொறுக்கு தீனி. சரி, அதுல இருக்குது கேஷ்யூ நட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இலங்கையிலே உற்பத்தி செய்யப்பட்ட கேஷ்யூ நட்ஸ், அதை நாங்கள் பொதி செஞ்சு டியோ பைட்ஸா நாங்கள் விளைவிக்கிறோம். அப்ப அதுல உப்பு கடலை இருக்குது, தெரிந்தானே, ஸ்பைசஸோட இருக்கிற கடலை, அதெல்லாம் ஹோட்டல்ஸுக்கும் தேவைப்படுது, சாதாரண கடைகளுக்கும் தேவைப்படுது, அது நாங்க விற்பனை செய்யறோம். அப்ப இதெல்லாம் உபதயாரிப்பு. இந்த உபதயாரிப்புகளும் தனி நிறுவனமா இயங்கி லாபம் ஈட்டுகின்ற நிறுவனம் என்று தான் நாங்க சொல்லுவோம். ஆனா முக்கிய பிரதான வருமானம் ஈட்டுகின்ற நிறுவனம் என்று சொல்றது அக்ரோ எக்ஸ்போர்ட், அதாவது அக்ரோ மல்டி கல்டிவேஷன், அதாவது இந்த விவசாய உற்பத்தியை ஏற்றுமதி செய்யற துறையை தான் நாங்கள் முக்கியமான நிறுவனமாக கருதுறோம். அது வெளிநாட்டு நாணயத்தை கொண்டு வந்து செய்யுது, நாணய இருப்பை கொண்டு வருது. இலங்கைக்கு பொருளாதார துறையில கூடுதலான பங்களிப்பு செய்யறது ஏற்றுமதி. இப்ப நான் கடந்த காலம் இந்த 2 நாளைக்கு முதல் கூட நான் ஒரு செய்தியை வாச்சேன், ஞாபகம் இருக்குது. இலங்கையின் ஏற்றுமதியில கணிசமான அளவு அதிகரிப்பு இருக்கு. ஏற்றுமதியில பல பில்லியன் டாலர்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. அதுல ஒரு பகுதியை அக்ரோ மல்டி கல்டிவேஷன் செய்தன்றதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த பெருமைக்கு நாங்களும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி எங்களுக்கு எங்களுடைய அனுசரணையோடு வாழ்க வளமுடன் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுப்பதில் சிறப்பு தான். தொடர்ந்து பேசுவோம். அதற்கிடையில் ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நிகழ்ச்சியோடு. சிறு ஏற்றுமதி பயிர் பங்களிப்பில் பெரிய லாபம் தருகிறது அக்ரோ மல்டி கல்டிவேஷன். குறைந்தபட்ச பங்களிப்பு 50,000 ரூபாய் மட்டுமே. பயிற்சிகைக்கு மேலதிகமாக 5A இன்ஜினியரிங், தீ அணைப்பு, தீ தவிர்ப்பு சேவைகள்,
டியோ காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள், டியோ ஏர் உயர்தரம் கொண்ட குளிரூட்டிகள், டியோ பைட்ஸ் கடலை சார் நொறுக்கு தீனிகள் என பலதரப்பட்ட தரமான தயாரிப்புகளை வழங்குகிறது அக்ரோ மல்டி கல்டிவேஷன். மேலதிக விவரங்களுக்கு கால் 077268 அக்ரோ மல்டி கல்டிவேஷன், உங்கள் பணத்தை பெருக்கும் தோழர். அக்ரோ மல்டி கல்டிவேஷன் மற்றும் டியோ குளோபல் லங்காவினுடைய அனுசரணையோடு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசுறதெல்லாம் பார்க்க இந்த அரோமான்னு சொல்வார்கள், அந்த வாசனையே இப்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இதனுடைய தரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க, இந்த வேர் ஹவுஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப இவ்வளவு தூரம் உங்களுடைய ஏற்றுமதியை நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான விளைச்சல் சரியானதாக இருக்கணும். அதே நேரம் வருடம் முழுவதுமாக அந்த விளைச்சலினுடைய தன்மை இருக்கும் பொழுது, அல்லது நீங்கள் எப்படி விளைச்சல் எடுத்துக் கொள்கிறீர்களோ அதை சரியான முறையில் பாதுகாக்கும் பொழுதுதான் நீங்க உங்களுடைய பிசினஸ் எங்கேயும் தங்குதடை இல்லாம கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காலநிலைன்றது ரொம்ப முக்கியம். இப்ப திவ்வா புயல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனர்த்தத்தை கொடுத்திருந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள் நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது என்ன மாதிரியான சவால்களை தாண்டி இப்படி ஒரு பொருளை நீங்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் தயார்படுத்துறீங்க? அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எப்படி சமாளிக்கிறீங்கன்றத சொல்லுங்க. இப்ப நாங்க சாதாரணமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா, சாதனை என்று சொல்றது என்ன, சோதனையில் வர்ற விடயம் தான் சாதனை என்று வரும். சோதனை வரும் வரைக்கும் அவர் சாதனை படைச்சவனா இல்லையான்னு தெரியாது. சோதனை வரும் வரைக்கும் சாதனை படைச்சவனா இல்லையான்னு தெரியாது. உண்மையா பொய்யா? அவர் பெரிய தம்பட்டம் அடிக்கலாம், வாயால எத்தனையோ பெரிய தம்பட்டம் அடிக்கலாம். சோதனை ஒன்று வந்தோன்னு தான் அவனுடைய கைவரிசையே தெரியும். கைவரிசை தெரியக்கல தான் சாதனையா இல்லையான்னு தெரியுமில்ல. அப்ப கஷ்டம் என்று வரைக்கல, இக்கட்டான நிலை வரும் பொழுது இவர் எப்படி அதை சமாளிக்கிறார், அதை தாண்டி போறார் என்றதுல தான் அந்த சாதனை தங்கி இருக்கு. அப்ப அந்த வகையில் அக்ரோ மல்டி கல்டிவேஷன் டியோ குளோபல் லங்கா சாதனை படைச்சுதான் இருக்கு. அதாவது காலநிலை சரியாக கணிப்படுதல். இதை கணிப்புறதுக்கு உலகளாவிய காலநிலை வளங்களை நாங்கள் தேடுறோம், அக்யூ வெதர் உட்பட எல்லாத்தையும். அதே நேரம் எங்கள்கிட்ட சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆப்ஸ். அதாவது சேட்டலைட் ஆப்ஸ் கூட நாங்கள் காணலாம் அந்த மண்ணுடைய வளம் என்னன்னு. அந்த மண்ணுடைய வளத்தை கண்டே, அது மண்ணுடைய தரத்தை கண்டே அதுக்கு பொருத்தமான விளைச்சல் பயிர் என்னன்னு பார்க்கணும். அது எந்த நேரத்துக்கு போகுது, மற்ற எந்த நேரத்தில் மழை பெய்யும், எந்த நேரத்தில் நிற்கும், துல்லியமா இந்த நேரத்தில் மழை பெய்யும், இந்த நேரத்தில் மழை நிற்கும் என்றும் தெரியும். அப்ப இதெல்லாம் நாங்க கணிக்கிறோம். அப்ப காலநிலை மாற்றத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு வழி என்ன, தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பத்தால நாங்கள் அதை சமாளிச்சு கொண்டு போய்க்கலாம். இந்த நேரத்தில் இப்படி நடக்க போகுது, அப்ப நாங்க இதை தடுத்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் இது நடக்கும், அப்ப நாங்க இப்படி மாத்தோம் என்று நாங்க சொல்ல வேண்டியிருக்கோம். எனவே நான் நினைக்கிறேன், மன்னிக்கம், தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்டா இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக இந்த நாட்கள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்திதான் இந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பான சில தகவல்கள். அதை துல்லியமா ஆராய்ஞ்சுதான் நாங்கள் அடுத்த விளைச்சல் பற்றி நாங்கள் சொல்லுவோம். இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அதற்கான நிபுணர்கள் இந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க. மற்றது அந்த நான் சொன்ன அந்த தொழில்நுட்ப ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ், இது கணனி எங்களோட கை தொலைபேசியிலே இருக்கு. இதை வச்சுக்கொண்டே நாங்க சொல்லுவோம் இந்த நேரத்தில் எந்த பகுதி, இலங்கையில் எந்த பகுதியில் மழை பெய்யுதுன்னு நாங்க சொல்லுவோம், எப்ப அந்த மழை விடும் என்று சொல்லுவோம். அப்ப இதுதான் விவசாய நிபுணருக்கு இருக்க வேண்டிய தகுதி. அந்த தகுதிகள் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்கள் அடக்கமா வாசிக்கிறோம். அடக்கி வாசிக்கிறது மட்டும் தான் நாங்க செய்யறோம். சரி, அதாவது முன்னுக்கு முதல்ல எல்லாம் பாத்தீங்க, ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வானிலையினுடைய தன்மை, சூழலினுடைய தன்மையை பார்த்து விவசாயிகள் கண்டறிந்து கொண்டார்கள். பிறகு அவர்களாலும் கணிப்பிட முடியாமல் போகும் பொழுது நீங்க சொன்னது மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் அதிகமாக தேவைப்படுகிறது. சரி, இப்போ நாங்க ஏற்றுமதிகள் பற்றி நிறைய பேசியிருந்தோம். எங்கெங்க உங்களுடைய வேர் ஹவுசஸ் இருக்கு, எப்படி ஏற்றுமதி செய்கிறோம், இன்னும் என்னெல்லாம் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போறோம். ஆனா உள்நாட்டில் இப்ப இதை பார்ப்பவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய கிளை என்ன எங்க இருக்கிறது, என்ன மாதிரியான சேவைகளை நீங்க அங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, குறிப்பா வடக்கு கிழக்கில் அந்த கிளைகளினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதை நாங்கள் எங்க எடுக்கலாம், அதை பற்றி நீங்க எங்களுடைய வாடிக்கையாளர். இப்ப நாங்கள் இந்த இடையில வர்ற இந்த உங்களோட இந்த விளம்பரம் இருக்கு, குறு விளம்பரம், அந்த விளம்பரத்துல தொலைபேசி இலக்கம் இருக்கு. அதே நேரம் இந்த திரையில என்னுடைய தொலைபேசி இலக்கங்கள் காண்பிக்கப்படும் நினைக்கிறேன். அந்த தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் அதனூடாக தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் அந்த தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாக நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக் கொள்ளலாம். அது ஒன்று. இணையதளத்தினூடாக இப்போ diogloballanka.lk என்ற இது .com இருக்குது. அதே மாதிரி agromulticultivation.lk அந்த இதிலையும் உங்களுக்கு அந்த இணையதளத்தினூடாக நீங்க பெற்றுக் கொள்ளலாம். சரி, தகவல்களை நீங்கள் கிளைகள்
இப்போ யாழ்ப்பாணத்துல ஒரு கிளை, திருவோணமலையில 3 கிளைகள், ட்ரிங்கோ 1, ட்ரிங்கோ 2, ட்ரிங்கோ 3, பெட்டிகுலோ, பெட்டி 1, பெட்டி 2 அப்படி இருக்குது. அதே நேரம் மாத்தலையில மாபெரும் கிளை உண்டு, மாத்தரையில இன்னொரு கிளை, கொழும்புல பிரதான காரியாலயம், இப்படி பல கிளைகள் கிட்டத்தட்ட எங்களுக்கு 9 பிரதான காரியாலயம் உட்பட 9 கிளைகள் இருக்கின்றன. இந்த கிளைகளுக்கு போய் நீங்கள் தகவலை பெற்றுக் கொள்ளலாம். என்னென்ன இது இந்த மாதிரியான நீங்கள் இந்த எக்ஸ்பேனஸ் இந்த பேனஸ் பார்த்திருக்கீங்க, இந்த பதாதைகள் மூலமாக கூட சில தகவல்களை நீங்க பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எனவே நீங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்றது மட்டுமில்ல, இந்த நிறுவனத்தின் பின்னணியை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நான் பேசுற பேச்சுல ஓரளவு புரிஞ்சிருக்கு நேர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஆழம் பார்த்திருக்கோம். அதை நான் கேட்கணும் நினைச்சேன். இப்ப இந்த என்ன சொல்றது, சந்தைப்படுத்துதல் அப்படி என்று ஒன்று இருக்கு, அல்லது சந்தை என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். நாங்க ஒரு பொருளை வாங்க போனால் இப்ப எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கூட நிறைய இருக்கு, அளவுலையும் இருக்கு, தரத்திலையும் இருக்கு, விலையிலையும் இருக்கு, அது சுவையிலையும் இருக்கு. எடுத்துக்கொண்டே பார்த்த பிறகு விலை கொடுத்த பிறகு சுவை இல்லாம இருக்கும், அளவான விலையில வாங்கிட்டு வர்றது சுவை கூடுதலாக இருக்கும். ஆகவே இந்த காம்படிஷன் அதிகமாக கொண்டே போகிறது. எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்றாங்க, எல்லார்ட்டையும் பொருள் கிடைக்குது, எல்லாருமே சில வேளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யலாம் அல்லது விற்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன? எப்படி உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் இலகுவாக அப்படியே இடக்கையால ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றத பத்தி சொல்லலாம். நல்ல கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சில வியாபார ரகசியங்கள் இருக்குங்க. இல்ல அப்படி இல்ல, நான் என்ன சொல்லுவேன்னா இருக்குது என்று சொல்றேன். இருந்தாலும் பொதுப்படையா சொல்லக்கூடிய விஷயம் கடும் உழைப்பு, புத்திசாலித்தனம், தொழில்நுட்ப அறிவு, இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டுதான் நாங்கள் சமாளிக்கிறோம் விஷயங்கள். அதாவது களஞ்சிய சாலையில இவ்வளவு காலம் அந்த பொருளை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கலாம்ன்றது கூட நாங்க கணிப்பா தான் வச்சிருக்கோம். ஒரு ஏக்கர்ல இத்தனை தென்னை மரம் இருக்குமன்றதை நாங்க விளங்கிக் கொண்டோம். ஒரு ஏக்கர்ல எத்தனை டிஜிசி மாங்காய் போடையிலும் மற்ற தென்னை மரத்துக்குள்ள ஊடு பயிரா என்னத்தை போடலாம், நடுவில் இன்னொரு பயிரை போடுறோம், என்ன பயிர் போடணும், எவ்வளவு தூரத்துல போடணும், இதெல்லாம் கண்ணுக்கு சரியா நாங்க போன்ல கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அப்ப அது விவசாய நிபுணராக இருக்கிறவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இது மண்ணுடைய வளம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு தெரியும். ஏன்னா சில செயற்கை பசலைகளை போடைக்குள்ள வளம் குறையுது. அப்ப வளத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யறது, அவன் சில பேர் நினைப்பா மாடுகளை கொண்டாந்து கட்டி விட்டா சரியண்டு. மாடுகளை வந்து கட்டினா மட்டும் போதாது மண்ணுடைய வளம் கூட்டுறதுக்கு. அந்த மாடு முதல் போஷாக்குள்ள மாடா இருக்க மாட்டோம். அப்ப சில எரும மாடுகளை கொண்டு கட்டலாம், மாடுகளை கட்ட, இது சாதாரண அந்த பழமையான முறைகள். ஆனா அந்த பழமையான முறையாலும் அந்த மண் வளம் பெறுது இல்லைன்னு சொல்லி மாட்டு சாணியால வளம் பெறுது. ஆனால் எந்த அளவுக்கு வளம் பெறும்ன்றது எல்லாத்தையும் நாங்க கணிப்பா தான் வச்சிருக்கோம். இந்த கணிப்பு அடிப்படையை வச்சுக்கொண்டு தான் நாங்க அடுத்த பயிற்சிக்கு போவோம். இப்ப ஒரு ஊடு பயிர்ல எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, ஊடு பயிர்ல ரெட்டிப்பு லாபம் வேண்ட, பிரதான பயிராலையும் லாபம், ஊடு பயிர்லையும் உங்களுக்கு லாபம். அதைத்தான் நாங்க சிங்களத்தில் அதுருபோகன்னு சொல்றோம். அப்ப அதையும் நாங்க செய்வோம். சோ இப்படியான வேலையை நாங்க செய்யக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆரம்பத்தில் எங்களோட நிறுவனத்தின் பேருக்கு எங்களுக்கு 1 ஏக்கருக்கு நீளம் கூட இருக்கல ஆரம்பத்தில். இப்ப எங்களுக்கு 100 ஏக்கர் இருக்கு, 2 லாரி இருக்கு, 2 லாரி எங்களுடைய தனிப்பு. அந்த லாரியில எங்களுக்கு எங்கட அக்ரோ இது ஸ்டிக்கர் போட்டிருக்குது. அந்த விளைச்சல் நிலத்திலிருந்து நேரா கொண்டு போகுது, எங்க கலனிக்கு கொண்டு போய் சேர்க்குது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். மற்றது எங்கட நிறுவனத்துக்கு வாகனங்கள் இருக்குது, போதிய அளவு வாகனங்கள். அப்ப அந்த வாகனங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது இந்த வியாபார நடவடிக்கைகளை சரியா கொண்டு போய் சேர்க்கிறது. பட் எக்ஸிபிஷனுக்கு போறதுக்கு நாங்க நல்ல தயார்படுத்தல் வச்சிருக்கோம். அதுல ஒரு பகுதியை தான் நீங்க கொண்டாந்துருக்கோம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். சிறப்பு. இப்ப நீங்க உண்மையிலேயே பேசும் பொழுது உங்களை ஒரு அறிவிப்பாளராக பார்த்திருக்கோம், செய்தி வாசிப்பாளராக பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த துறை சார்ந்து நீங்கள் வரும்போது அதிலும் நிறைய தகவலோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த நிறுவனத்தின் உங்களுடைய தகைமை வந்து COO என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைமை இயக்க அதிகாரி என்று நாங்கள் சொல்லலாமா? அப்படி என்றால் உங்களுடைய செயற்பாடுகள், நான் நினைக்கிறேன் நீங்க இப்ப எல்லாமே தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா வளப்படுத்துதல், ஊடு பயிர்ல இருந்து காலநிலை வரைக்கும் உங்களுடைய நாலேஜ், அதாவது அறிவை வளர்த்திருக்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த நிறுவனம் சார்ந்த உங்களுடைய செயற்பாடு அல்லது பங்கு என்ன என்பதை எங்களுக்கு சொல்லுங்க. அது நல்ல கேள்விதான். இதெல்லாம் எல்லாமே எல்லாத்துக்கும் அடிப்படை உண்டுதான். தேடல் இல்லாதவன் வந்து இந்த ருசியான கறி இல்லாதது சமன். சோறுக்கு ருசியான கறி இல்லாட்டி சாப்பாடு வராது, சமைக்காது. அப்ப தேடல் இருந்து கொண்டே இருக்கும். தேடல் தான் எல்லா அறிவையும் சேர்க்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊடக அறிவு, அதுல சிரேஷ்ட ஊடகவியலாளர் சொன்னாலும் பிழை இல்லை. ஆனா ஜோதிட அறிவு, இப்ப விவசாய அறிவு, இதெல்லாம் தேடல். அப்ப என்னுடைய வகைபாகம் என்னன்னா, இந்த விவசாய உற்பத்திகள் சார்ந்த சில ஆராய்ச்சிகளை செய்து அதை நாங்கள் தலைமை கூட்டம், அதாவது மேனேஜ்மெண்ட் கூட்டத்தில் அறிவிக்கிறது. மற்றது நாங்கள் ஊடகம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை விளம்பரப்படுத்தும், இந்த பொருட்கள் எப்படி எல்லாம் வடிவமைக்கப்படும், சில ஆலோசனை சொல்றது, இது இப்படி இருந்தா இது நல்லமண்டு, இது அப்படி இருந்தா இது நல்லமன், காலநிலை விஷயங்களை சொல்றது. சில நிலங்கள் எங்களுக்கு விலைக்கு கிடைக்குமா இருந்தா அந்த நிலங்களை ஆராய்ச்சி பார்க்கிறது. இந்த நிலம் நல்லம், இது மேட்டி நிலமா, வெள்ளத்துல பாதிக்கப்படாத நிலமா,
தாழ் நிலம் எங்களுக்கு எடுக்கலாது, அந்த மாதிரி நிலங்களை பார்க்கிறது. அப்புறம் இந்த நிலத்துக்கு பொருத்தமான பயிர் என்ன, அதுகளுக்கு சில ஆலோசனைகள் வழங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதே நேரம் நாங்க நேரடியாக சில பயிற்சிகளையும் செய்வோம். எங்க பிரான்சஸ் போய் அங்க இருக்க ஆட்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறது, அவளுக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த விஷயங்கள் இருக்கு. ஒரு பொருளை விற்பனை செய்யறதுக்கான நுணுக்கங்கள் என்னன்றதை ஆராய்ச்சி கொடுக்கிறது என்னுடைய பிரதான தொழிலா இருக்கு. அதுல ஒரு பகுதிதான் இது, இந்த விளம்பர நிகழ்ச்சி. சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த பசுமை என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட வசனத்தோடு உங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப இதுகளை நாங்க பார்த்தோம். டியோ பைட்ஸ் பத்தி சொன்னீங்க, அதுகள் என்ன மாதிரியான இடங்கள்ல கிடைக்கிறது? டியோ பைட்ஸ்க்கான பிரதான காரியாலயம் இந்த மாத்தளை கிளை இருக்கல, மாத்தளை கிளை 4 மாடி கட்டடம். அதுல ஒரு மாடியே அந்த டியோ பைட்ஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு அந்த இயந்திரம் உள்ள இடம். அங்க போகும் உள்ளூர்ல இருக்க அந்த மாத்தளை உள்ளூர்ல இருக்க கடலைகள், நிலக்கடலை எல்லாம் அங்க போய் சேரும். சேர்ந்தோன்னா அதை வச்சு அவள் மிஷின்ல வச்சு பேக்கெட் பண்ணுவாங்க. அப்ப உப்பு கடலை எல்லாத்தையும் பேக்கெட் பண்ணி அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் ஏனே சந்தை பகுதிகளுக்கு. சிறப்பு சிறப்பு. அரை மணி நேரம் எப்படி போனதென்றே தெரியல. உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் இந்த பொருள் சார்ந்த அல்லது உங்களுடைய துணை நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் சார்ந்த ஏதாவது ஒரு விடயத்தை சொல்ல நினைத்தால் நீங்க கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான நேரம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் முதற்கண் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே நீங்களும் வெல்ல வேண்டும், நாமும் வெல்ல வேண்டும். வின் வின் சிச்சுவேஷன், இதுதான் நம்முடைய அடிப்படை. நீங்கள் வெல்ல வேண்டும், நீங்களும் நம்மோடு பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள், எங்களுடைய தயாரிப்புகள் பற்றி அறிந்து கொள்ளுங்கள், அதிலே பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொள்கிறோம் இந்த நேரத்திலே, இந்த நல்ல நேரத்திலே. ஏனென்றால் எம்முடைய விடயங்களை நீங்கள் கூட கூட ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் தானாகவே வரும் என்பது எமது நம்பிக்கை. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் விரிவாக்கப்பட வேண்டும், அந்த சேவை எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த அரை மணி நேரத்தில் பிரயோசனமான பல விடயங்கள் பேசியிருந்தோம். ஒரு புதிய தொழிலாளிக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள். வேலை வாய்ப்புகள் பலருக்கு எடுத்துக் கொடுத்திருக்கோம். ஏன்னா எங்களோட நிலங்களை பராமரிக்கிறதுக்கு விவசாய குடும்பங்கள் பலவற்றை இணைத்திருக்கிறோம். எனவே வேலை வாய்ப்புகள் நாங்கள் பலருக்கு எடுத்துக் கொடுத்திருக்கோம். அது தினமும் அடிக்கடி சொல்லுவார் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்கள், அவர் இந்த நிறுவனத்தின் தலைவர். வேலை வாய்ப்பு பலருக்கு நாங்கள் எடுத்துக் கொடுத்திருக்கோம். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கான அனுசரணையோடு இந்த வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி உங்களுக்கும். அதேபோன்று உங்களை சார்ந்த இந்த தயாரிப்பு குழு ஜெயகாந்தன் உட்பட அனைவருக்கும் நான் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உரித்தாகட்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் இவள் ஹாம்சி. நன்றி, வணக்கம் மக்களே.